இந்திரா சீரியல் ஜூன் 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கௌதமோட அண்ணி சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறமா, அது எனக்கும் தெரியும். ஆனாலுமே ஈசானி மூலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வா, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக கௌதமும் இந்திராவும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, எனக்கு கொஞ்சம் காலம்தான், அப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்திராவோட மாமனாரும் மாமியாரும் போகிறாங்க. இந்த அர்ச்சனை கொடுத்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சாமியார், சரி நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் என்ன தடங்கள் வந்தாலும் மறக்காமல் அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் இந்திரா ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக கௌதம் காரில் வராங்க. ஒரு செகண்ட் கிராஸ் ஆகி போகிறாங்க. அதுக்கப்புறம் மிரரில் இந்திராவை பார்த்துட்டு திரும்பி ரிவர்ஸ் வராங்க. கௌதம் இறங்கி வா இந்திரா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இந்திரா கேட்கவும், இல்லை நீ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு சொன்னதும், ஆமாம் கொஞ்ச நேரமாக ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறேன், ஆனால் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா. சரி வா நான் ட்ராப் பண்ணிடுறேன், எங்கே போகணுன்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு இந்திரா சொல்லவும், வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம். இல்லை நம்ம 2 பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக டிவோர்ஸ் ஆக போதில்ல, எதுக்காக வீணாக அக்கறை காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்த, இவ்வளோ டயலாக் ரொம்ப சீரியஸாக பேசுகிறியே அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்கவும், யார் டைலாக் பேசுகிறாங்க, நான் எதுக்காக அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்திரா கேட்குறாங்க. ஆமாம் பின்ன நான் கூப்பிட்டதை நீ காரில் ஏறி இருக்கலாம்ல, எதுக்காக வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா. உன்னை என்ன நானாக தலையில் சமைக்க போகிறேன், கார் தானே சமைக்க போகுது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு இந்திராவும் காரில் ஏறுறாங்க. கொஞ்ச தூரம் 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சிக்னல் போடுறாங்க ரோட்டில். அந்த டைமில் கௌதம் மிரர் வழியாக பார்க்குறாங்க. அப்போது ஒரு ஆள் வண்டியில் கையில் டேட்டூவோட இருக்காங்க. அந்த டேட்டூவை பார்த்ததும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி ஸ்பீடாக போகிறாங்க. எப்படியும் அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க கௌதம். அவர் அவரோட நேம் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிஎம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்ததும், எதுக்காக நீ எங்களை தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணுற, நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவர் எப்படியோ கௌதம் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. வண்டி எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு கௌதம். இதை பார்த்து இந்திரா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இப்போ அவரை துரத்திட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா உனக்கு லேட் ஆகுதுல, வா முதல்ல உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கௌதம், அவர் யார், அவர் எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வா இந்திரா கொஞ்சம் டைம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், டைம் ஆகிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, முதல்ல யாருன்னு சொல்லாமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லி கௌதம் காரில் போய் ஏறுறாங்க. வண்டி எடுத்து திருப்பவும் ரிவர்ஸ் நின்றுட்டு, வா இந்திரா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிடுறாங்க. அவர் யாருன்னு சொல்லி சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவன் தான் அன்றைக்கி அண்ணியை கொலை பண்ண வந்தான், நான் மட்டும் 2 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா அண்ணி இன்றைக்கி நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லவும் இந்திரா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன கௌதம் சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எங்கள் குடும்பத்துக்கு அப்படி யார் எதிரி இருக்காங்கன்னு தெரில, அண்ணி எதுக்காக கொலை பண்ணணுன்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், இல்லாமல் இருந்தால் நாங்கள் கோயிலுக்கு போனப்போ கூட நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அப்படி திட்டியிருக்க மாட்டேன், அப்போவே யோசிச்சு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு இந்திரா சொல்லுவோம். சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்திராவும் கௌதமும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர் ரோஷினியை கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. அவங்களும் வந்துடுறாங்க. என்ன வேலை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை என்னால் முடியல, ப்ளீஸ் மேடம் என்னை விட்டுருங்க, நான் வேணா அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலையை முடிக்க சொன்னால் வேலை முடிக்கல, வெங்காயம் முடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப நிற்கிற சரியான தொடநடுங்கி ஆளாக இருக்கேயா அப்படின்னு சொல்லி ரோஷினி திட்டுறாங்க. மேடம் நான் இதை பண்ண மாட்டேன், அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு 50,000 ரூபா நான் செலவு பண்ணிட்டேன் மேடம், இந்த வேலையை எப்படியும் முடிச்சிருவேங்கிற நம்பிக்கையில் நான் செலவு பண்ணிட்டேன், அதை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ மட்டும் இந்த வேலையை பண்ணல,
உன் குடும்பத்தை நான் சின்ன பின்னமாக்கிடுவேன் அப்படின்னு ரோஷினி மிரட்டுறாங்க. என்ன மேடம் பயமுறுத்துறீங்களா? போலீஸில் நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட எந்த ஸ்டேஷனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு எனக்கும் தெரியும். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீ தான் மாட்டுவ. ஒரு கேஸ் மட்டும் போட மாட்டாங்க, உன்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தேடி எடுத்து என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடுவாங்க அப்படின்னு ரோஷினி அவரை மிரட்டிடுறாங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு மீதி பணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து ரோஷினி கிளம்பிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு சைடு இந்திரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. கௌதம்க்கு எங்கள் குடும்பத்து மேலே நிறையா அக்கறை இருக்குடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், நீ அப்படியே ரோஷினியை பற்றி சொல்லியிருக்கலாம்ல, அவள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லை அவரோட அண்ணனை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார். ஆனால் அவர் எந்த அளவுக்கு பாசமானவரோ அந்த அளவுக்கு நியாயமானவரும் கூட. கரெக்டான ஒரு டைம் கிடைக்கும் போது நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.